கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 25/10/2025 சனிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. மே த லார்ட் ரீபே யூ ஃபார் வாட் யூ ஹேவ் டன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் நாம் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் செய்த காரியங்களுக்கு ஒரு மனிதனால் அதற்கேற்ற பிரதிபலன் உங்களுக்கு கிடையாமற் போயிருக்கலாம். நீங்கள் ஒருவேளை கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களாக கூட இருக்கலாம். கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற திருச்சபையில் இருக்கக்கூடியதான விசுவாசிகளாகவும் கூட இருக்கலாம். சபையில் இருக்கிற பொறுப்பில் இருக்கிறவர்களாகவும் இருக்கலாம். நான் இவ்வளோ தூரம் வேலை செய்கிறேன், இவ்வளோ தூரம் பாடுபடுறேன், என்னை யாரும் கவனிக்கவில்லை, எனக்கு அதற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று நீங்கள் வேதனைப்படுகிறது உண்டானால் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு மனிதனுக்கு செய்யவில்லை, கர்த்தருக்கு செய்திருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் செய்ததை குறித்து ஒரு மனிதனால் பாராட்டை பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் செய்த காரியங்களுக்கு ஒரு மனிதனுடைய பார்வையில் படாமலே போயிருக்கலாம். அருமையான சகோதரன் சகோதரி, இதை குறித்து கவலைப்படாதிருங்கள். காரணம், கர்த்தர் நீங்கள் மனுஷருடைய பார்வைக்கு ஊழியம் செய்யவில்லை, கர்த்தருடைய பார்வைக்கு நீங்கள் செய்திருக்கிறபடினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அதற்கான பிரதிபலனை கர்த்தர் உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் காண செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேதத்தில் ரூத் புஸ்தகத்தில் தான் இதெல்லாமே வாசிக்க முடிகிறது. தன்னுடைய புருஷன் இறந்து போனதுக்கு பின்பதாக தன்னுடைய மாமியாராகிய நகோமியை அவள் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தாள். ஆகையினாலே மாமியாராகிய நகோமி ரூத்துடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய விரும்பினாள். கடைசியாக கர்த்தருடைய இரக்கத்தினாலே அந்த ரூத்துக்கு கர்த்தர் நல்ல ஒரு போவாஸை ஆண்டவர் நியமிக்கிறார். அந்த போவாஸ் என்கிறதான கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்தான் ரூத்தை பார்த்து சொல்லுகிறான், நீ உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு வேளை ஊழியம் இல்லாவிட்டால் ஊழியத்துக்கு அப்பாற்பட்டு நீங்கள் சில மனிதர்களுக்கு நன்மை செய்திருக்கலாம். அதற்கான பிரதிபலன் ஒரு மனிதனால் உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஊழியம் செய்திருக்கலாம். ஊழியம் செய்ததற்கான அங்கீகாரம் ஒரு மனிதனால், ஒரு வேளை உங்களுடைய திருச்சபையினுடைய போதகரால், உங்களுடைய ஸ்தாபன தலைவர் அவரால், அப்படி உங்களுக்கு ஒரு ரெகக்னைஷன் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் ஒரு வேளை யூத் லீடராக இருக்கலாம், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கலாம், உமன்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கலாம். நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்ன செய்கிறீங்களோ, எந்த ஊழியத்தில் இருக்கிறீங்களோ, அதற்காக நான் செய்ததற்கு ஏற்ற ஒரு சின்ன பாராட்டு கூட எனக்கு கிடைக்கல, ஒரு தேங்க்ஸ் கூட எனக்கு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சகோதரா சகோதரி, நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் செய்தது மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் செய்த கர்த்தருக்கு. ஒருவேளை நீங்கள் யாரோ ஒரு மனிதனுக்கு நன்மை செய்திருக்கலாம். அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு அந்த மனிதன் உங்களை அற்பமாகவோ அல்லாவிட்டால் உங்களுக்கு அதற்கான ஒரு மரியாதையோ நன்றியோ கூட செலுத்தாமல் இருக்கலாம். நமக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஆண்டவர் கர்த்தர். வேதம் சொல்கிறது, நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள் என்றும் வேதம் சொல்கிறது. ஆகினாலே கர்த்தர் அதற்கான பலனை தருவாராக. உங்களோட வாழ்க்கை கர்த்தரால் கனப்படுத்தப்படுவதாக. தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் கடந்து வரட்டும். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்ததான தேவ ஜனங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவளை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். கர்த்தர் கனப்படுத்தும். அவளுடைய வாழ்க்கையில் அவள் செய்த நன்மைக்கும் அவள் வாழ்க்கையில் அவர்கள் கர்த்தருக்காய் செய்த ஊழியத்திற்கான பிரதிபலனையும் மனிதனால் அல்ல, மனிதனால் அங்கீகாரமோ மனிதனால் பாராட்டுகளோ
மனிதனால் பேசப்படுவதோ இல்லாமல் போயிருந்தாலும் கர்த்தருடைய பார்வையிலே அவர்கள் காணப்படுகிறது இருக்கிறபடினாலே நீர் அவர்களை கனப்படுத்தவும் நீர்களை மேன்மைப்படுத்தவும் நீர் உதவி செய்ய பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமேன். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, ஆண்டோடைய கிருபையினாலே இன்றைக்கு இலங்கை தேசத்தில் இருக்கிற புத்தளம் என்கிற இடத்திலே ஊழியர்களுக்கான கருத்தரங்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. தேவன் முன்குறித்த ஊழியர்களை இன்றைக்கு அழைத்து கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட தேவன் தம்முடைய கரத்தில் எடுத்து என்னையும் பயன்படுத்த தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன்.